தங்களுடைய தொழில் செய்ய புறப்படுகிறார்கள். திருடன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் வரவில்லை என்று சொல்லி சாத்தானை குறித்து கர்த்தர் சொன்னார். சாத்தான் இப்பொழுது நல்ல கட்டவிழ்த்து விடப்பட்டு சுற்றித் திரிகிறான். திருடன் அலைகிற காலத்துக்கு பேர் என்னவா? ரா காலம். திருடன் அலைந்து கொண்டிருக்கிறான். இப்போ சாத்தான் மேல் நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. பொல்லாத திருடனாகிய சாத்தான் இன்றைக்கு தேசங்கள் முழுவதிலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் முதற்கொண்டு, பெரிய பெரிய மில்லியனர் முதற்கொண்டு, விஞ்ஞானிகள் முதற்கொண்டு இந்த நாடி பார்ப்பது, குறி பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, பேய்களோட பேசுவது, பிசாசுகளோட பேசுவது போன்ற காரியங்களில் அதீத நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருடன் நடமாடுகிற காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ரா காலம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். சாத்தான் இப்ப நடமாட ஆரம்பிச்சிருக்கிறான். கட்டவிழ்த்து விடப்பட்டவனா நடமாட ஆரம்பிச்சிருக்கிறான். அவருடைய கிரியைகள் நடமாட ஆரம்பிச்சிருக்குது. திருடனுடைய கால்கள் ஆங்காங்கே உலாவ ஆரம்பித்திருக்கிறது. பொய்யும் அசுத்தமும் பாவமும் விபச்சாரமும் இன்றைக்கு நிறைய திரளாய் பெருக ஆரம்பிச்சிருக்குது. ஆனா அதே நேரத்தில் கர்த்தருடைய ஊழியமும் செழிப்பாய் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சபைகள் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றன. ஊழியக்காரர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சைனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு புதிய எழுப்புதல் அலை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை நிறைவேற்றுகிறார். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அற்புதங்கள் வெளியரங்கமாய் நடத்தப்படுகின்றன. ஒரு பக்கம் வெளிச்சத்தின் கிரியைகள் பிரபலமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சபைகள் நிரம்பி வழிகின்றன. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சாத்தான் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தம்முடைய ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த உடனே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் தம்முடைய ஜனங்களை தொடவும், நிரப்பவும், ஆசீர்வதிக்கவும், சந்திக்கவும் துவங்கி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் பில்லி சூனி ஆவிகள், கட்டவிழ்த்து விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், ஜனங்களை சிதறடிக்க பண்ணுவதற்கான அசுத்தமான கிரியைகள், இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா ஆபாசம், விபச்சாரம், வேசித்தனம், பொல்லாங்கு, திருட்டு என்ற திருடனுடைய கால்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, இருளின் கிரியைகளும் வெளிச்சத்தின் கிரியைகளும் ஒன்று சேர கலந்திருக்க காணும் பொழுது நீங்கள் விழிப்படைய வேண்டும். இது பகல் காலமும் அல்ல, ரா காலமும் அல்ல. ரா காலத்துக்கு முந்தின சாயங்காலம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். இந்த காலத்துல தான் வெளிச்சத்தின் கிரியைகள் நடக்கும், இருளின் கிரியைகளும் பெருகும். அவைகள் பெருக ஆரம்பித்து விட்டால் அடுத்த நிலைமையில் என்ன வரும் என்றால், இந்த வெளிச்சத்தின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிக்கும், இருளுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும். பெரிய ஒரு ரா காலம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தைகள் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். இவைகளை வைத்து நாம பார்த்தா இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த காலம், ஒரு புறம் இருளுடைய கிரியைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன, ஒரு புறம் பாவங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன, ஒரு புறம் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு புறம் எழுப்புதல் தீ பற்றி எரிகிறது, ஒரு புறம் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை தேட துவங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கவும், தியானிக்கவும், வசனங்களை ஆராயவும், வசனங்களை கொடுக்கவும், விநியோகிக்கவும் ரட்சிக்கப்படுவதற்கான கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு கிரியைகளும் ஒரே நேரத்தில் உங்கள் கண்களில் தோன்றும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இனி வரும் என்று சொல்லுகிற ராக்காலத்துக்கு முந்தின சாயங்காலத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நிற்கிற நேரம் இது சாயங்காலம். கொஞ்சம் கொஞ்சமாய் பகலுடைய கிரியைகள், வெளிச்சத்தின் கிரியைகள் குறைய ஆரம்பிக்கும், இருளுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும், ஆபத்துகள் பெருக ஆரம்பிக்கும், கொள்ளை நோய்கள் பெருக ஆரம்பிக்கும், தேசங்களிலே பேரழிவுகள் பெருக ஆரம்பிக்கும், சாத்தானுடைய கால்கள் ஆங்காங்கே நடமாட ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிச்சத்தின் கிரியைகள் முற்றுமாய் நிறுத்தப்படும், இருளுடைய கிரியைகள் கையோங்கி நிற்கும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சாயங்காலத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆயத்தமா என்ன செய்ய வேண்டும்? சாயங்காலம் என்றால் என்ன? சாயங்காலத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் என்பதையும் பார்த்து நிறைவுக்கு கொண்டு வர போறோம். முதல் காரியம் பாருங்க, சாயங்காலத்திலே கர்த்தர் செய்கிற கிரியை வேத வசனத்தில் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில், எலியா ஏசபேல் என்ற ராணிக்கு பயந்து தன்னுடைய ஒளிப்பிடத்திலே தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆற்றங்கரையிலே போய் எலியா உன்னை ஒழித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியா தன்னை ஒழித்துக் கொண்ட பொழுது 1 ராஜா 17:6 அவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படிக்கு வானத்தின் பறவைகள், விசேஷமா காகங்களை கர்த்தர் அனுப்ப ஆரம்பிக்கிறார். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும்,
சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. அவருக்கு 2 நேரம் தான் சாப்பாடு. ஒன்று காலையில், விடிய காலையில், அடுத்து சாயங்காலம். நடுவில் இருக்கிற மத்தியானத்தில் காலையில் சாப்பிட்ட உணவினாலேயே அவர் தன்னை தேற்றி திருப்தி ஆக்கி கொள்ள வேண்டும். காலைல சாப்பிட்ட கறி, காலை சாப்பிட்ட அப்பத்தினால. காலை என்பது பகலுடைய வெளிச்சத்தின் கிரிகள் துவங்கின முதல் காலத்தை நமக்கு குறிக்கிறது. முதல் நூற்றாண்டு திருச்சபையின் காலத்தை குறிக்கிறது. கர்த்தர் அந்த காலத்தில் மனிதர்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கான வசனங்களை, வார்த்தைகளை, அவைதான் ஆகாரமாய் நமக்கு சொல்லப்பட்ட அப்பத்தை அவர் கொடுத்தார் ஜனங்களுக்கு. பவுல் அப்போஸ்தலன் மூலம் சபைகளின் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் மூலம் கிறிஸ்தவ ஜனங்கள் பின்பற்றுவதற்குண்டான பிரமாணங்களை எழுதி கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார், வல்லமை நிறைந்த காரியங்களை கொடுத்தார். காகங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்று நடந்த ஊழியக்காரனை குறிக்குது. காக்கான சாதாரணம் இல்லை. கர்த்தர் வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கடந்து வந்து எலியாவுக்கு போஜனம் கொடுத்தது. இந்த காகம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழும்பி வந்து அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை, ஆகாரத்தை வெளிப்படுத்தினார்கள். இது அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் இருக்கிற சாயங்காலம். வேதத்தில் சொல்லுது, சாயங்காலத்திலே உங்களுக்கு மறுபடியும் ஒரு போஜனம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சபையை, தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படிக்கு அவர் கடந்து வருகிறார். இந்த கடைசி காலத்துல தேவனுடைய புதிய வார்த்தைகளை வெளிப்படுத்தவும், கர்த்தருடைய மகிமையின் மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தவும் காகங்களைப் போல திரளான தூதர்களை கர்த்தர் இந்த சாயங்காலத்திலே உங்கள் சபையிலும் உங்கள் ஜனங்கள் நடுவிலும் சீக்கிரமே அனுப்ப போகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர்கள் எழும்பி வருவார்கள். நீங்கள் வேதத்தில் மறைவாயிருக்கக்கூடிய பல காரியங்களை உங்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சாயங்கால நேரம் போஜனம் கொடுக்கப்படும் நேரம். சபையே நீ விழித்துக்கொள், எலியாவே நீ விழித்துக்கொள். நீ சாப்பிட்டு புசித்து திருப்தி அடையும்படிக்காய் இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் தம்முடைய சபையை அப்பத்தினாலும் இறைச்சியினாலும் திருப்திப்படுத்த விரும்புகிறார். இனி சபை தூங்கி கொண்டிருக்கிற சபை அல்ல, சபை விழித்து எழப்போகிறது. சபையிலே புதிய சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய வசனத்தின் புதிய பரிமாணங்களை கர்த்தர் காண்பிக்க போகிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஊக்கப்படுத்தும் முகமாக தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்த போகிறார். இனி வருகிற காலத்துல, இந்த சாயங்காலத்துல ஒரு வசன எழுப்புதல் வரப்போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஒரு பெரிய வசன எழுப்புதல் வரப்போகிறது. தேவனுடைய தூதர்கள் கடந்து வந்து கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தையின் அகலம், ஆழம், நீளம் போன்றவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார்கள். காகங்களைப் போல் அவர்கள் பறந்து வரப்போகிறார்கள். உங்களுக்கு தெய்வீக மன்னாவென்ற வார்த்தையை, அப்பத்தை, இறைச்சியை சபையே, எலியாவாகிய சபையே உனக்கு அவர்கள் தரப்போகிறார்கள். இப்ப தூதர்கள், வசன தூதர்கள் எழும்ப போறாங்க. அடுத்த காலத்தில் நீங்க பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பைபிளை எடுத்து வியாக்கியானம் பண்ணி, வேதத்தை அதிகமாய் படித்து, வேதத்தை தேடி புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஏராளமான புதிய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை நிரப்ப போகிறார். காகங்கள் பறக்க ஆரம்பித்து விட்டன. சாயங்கால நேரம். சபையே, கர்த்தர் உன்னை மறுபடியும் போஷிக்க விரும்புகிறார் என்று நான் இல்ல, கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு திட்டம் தெளிவுமா சொல்லுகிறது. ஒரு புதிய வசனம் வருது, புதிய காரியம் வருது. நீங்க படிச்ச அதே வசனம் தான், படிச்ச அதே வார்த்தை தான். மறைவான மன்னாவை, சாயங்கால நேரத்தின் மன்னாவினால் கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்க போகிறார். அன்றைக்கு வழி நடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலை நேரத்திலே மன்னா கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு 2 நேரமும் மன்னா கொடுக்கப்படுகிறது. அந்த விடிகாலை நேரத்திலே கர்த்தர் வசனம் கொடுத்தார். இன்று சாயங்கால நேரத்திலே கர்த்தர் மறுபடியும்